ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டே வித் மாம். அதாவது இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து முன்னாடியே பேசி போட்டுருக்கணும். ரொம்ப டிலே ஆயிடுச்சு. லாங் வீடியோவே போடுறதில்ல. நிறைய பேர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட லாங் வீடியோஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற சிஸ்டர் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் ரெகுலராக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஏக்கா நீங்கள் எப்பவும் இதை தக்கா சொல்கிறீங்க, ஆனால் ரெகுலராக போடவே மாட்டேறீங்க அக்கா. என்றைக்கோ ஒரு நாள் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வந்து பேசிட்டு ரெகுலராக போடுறேன்னு சொல்லிட்டு அதோட போயிடுவீங்கக்கா. உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு நல்லாவே கேட்குது. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, ஒன்று ஃபோன் ஹேங் ஆயிடுது, இல்லை ஃபுல்லாகிடுது. ஐயோ அப்படின்னு மண்டை குழம்பி போயிடுது. அடுத்தடுத்து வீடியோ மட்டும் எடுத்து வச்சிடறான், அது எடிட் பண்ணி போடுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே கையமையான்னு அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெங்களூருக்கு போனோம்ல, அந்த ட்ரெயின் விசிட்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோவே போடல நான். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லலாம். சும்மா நம்ம லான்ச்சு கூப்பிட்டாங்க, ப்ராடக்ட் வந்து அவங்க கூப்பிட்டதுனால நீங்கள் இப்போ ப்ரொமோட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? அப்படிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம இன்வைட் பண்ணாங்க, நம்ம அந்த லான்ச்சுக்கு போயிட்டோம். பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து 2 கிட்டு வந்து கிட்டு வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன சொல்கிறது, இதான் அந்த கிட்டு, ஓகேவா? இதான் அந்த கிட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏபிள்டென்ட் ஸ்மைல்ஸ், ஓகேவா? ஸோ இது உள்ளதான் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போன வீடியோவில் காமிச்சேன்னா எனக்கு தெரில, சரியா ஞாபகம் இல்லை. ஷார்ட்ஸில் காமிச்சேனா அப்படின்னு ஞாபகம் இல்லை. ஸோ இதுதாங்க அவங்க ப்ராடக்ட்டு. இது எல்லாம் தான் அவங்களோட ப்ராடக்ட்டு. ஸோ மேலே உள்ளது கால்சியம் டூத் பேஸ்ட்டு. அந்த ப்ளூ கலர் வந்து கால்சியம் டூத் பேஸ்ட். அண்ட் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கால்சியம் டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக போட்டிருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கால்சியம் கார்பனேட் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. இது யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட டூத்தை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி அந்த டீத்தையும் வந்து கிளென்ஸ் பண்ணிடும். ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கும். அப்புறம் மவுத்தில் உள்ள பாக்டீரியாலாம் வந்து ரிமூவ் பண்ணிடும், ஓகேவா? அதுமாரி சொத்தப்பல் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும், ரொம்ப அளவில் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். ஸோ இது வந்து மெயின் ரீசன் வந்து ஏன் இந்த டூத் பேஸ்ட் நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் நம்ம கிட்ஸு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து அவங்க ஸ்வாலோ பண்ணலாம், விழுங்கினாலும் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி அவங்க ரெண்டுமே தான் சொல்ல. இதுவுமே அந்த போட்டிருக்காங்க, பட் இதுவுமே அப்படிதான் சொல்லாங்களே. நமக்கு எசென்ஷியல் மினரல்ஸ் ஃபார் ஹெல்த்தி டீத். இது மெயினாக எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து இருக்குது ஹெல்த்தி டீத். இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் போனேன் அப்படின்றதுக்காக ப்ரொமோட் பண்ணுறீங்கக்கா அப்படிலாம் இல்லைப்பா. நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவ் மட்டும் இல்லை, நானுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவனுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அவனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவன் கூட சேர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன இதில் வந்து டேஸ்ட் வந்து அப்படி இருக்காது. கிட்ஸுக்கு நிறைய பேர் டூத் பேஸ்ட்லாம் திம்போம்ல, அந்த மாதிரி இதில் டேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது, சும்மா மண் மாதிரி இருக்கும், ஓகேவா? அதனால் வந்து மோஸ்ட்லி அது என்ன ஆகும், நல்லா வந்து எனக்கு வந்து வாய்ப்புண் அதிகமாக வரும், ஸ்மெல்லு வரும். என்ன சொல்கிறது, நம்ம வாய்ப்புண்ணு வந்தாலே நம்ம வாயை திறந்தாலே பேட் ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி எனக்கு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுனா நான் மவுத் வாஷ் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அடிக்கடி எனக்கு வர்றதுனால. அப்புறம் டாக்டர்கிட்ட அதுவுமே செக் பண்ணணும், எதுவும் வயிற்றுக்குள்ளே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்துட்டு சரி இது இப்போ ரீசெண்டாக வந்துச்சு மறுபடியும் வாய்ப்புண்ணு, சரி இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லே வரல. டக்குன்னு நம்ம இப்படி பண்ணுவோம்ல, நம்ம பேசும்போதே அந்த ஒரு அந்த ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தேவுக்குமே வந்து
யூஸ் பண்ணும்போது என்னன்னா அவனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணோன்னு வைங்களேன், அவனுக்கு விழுங்க தெரியாது, துப்ப தெரியாது, விழுங்க தெரியாதுன்றேன், அவனுக்கு திருப்பி துப்ப தெரியாது. நான் தான் கையை விட்டு நோண்டி எடுக்கணும். இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், ஒழுங்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. அதே ஆக்சுவலி இது வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து அவங்க ப்ரெஷ் பண்ண விடவே மாட்டாங்க நம்மளை, கரெக்டு தானே, வாயை திறக்கவே விட மாட்டாங்க. ஸோ அவங்க விழுங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று மெயினாக வந்து என்னென்னா வைப்ஸு, இந்த மாதிரி வைப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வெறும் உங்களுக்கு வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஒன்று, ஓகேவா? இந்த பாருங்க, இது வந்து வைப்ஸ். இதுதான் நார்மலாக நம்ம பேபி வைப்ஸு, ஃபேஷியல் வைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இது வந்து டீத் வைப்ஸு. ஒன்றும் இல்லை, இதை விரிச்சிட்டு பல் தேய்க்கிற மாதிரி நான் இப்போ இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு ஈன்னு விளக்கி விட்றணும். இப்படி உனக்கு விளக்கி விடுவா தேவ், இப்போ பண்ண விட மாட்டேன், இவனுக்கு வேணா பண்ணி காட்டுறேன். என்னன்னா இப்படி விளக்கிக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து வாஷ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, நம்ம நல்லா விளக்கிட்டு மவுத் வந்து வாஷ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே விட்டுறலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ படுத்த படுக்கையில் இருப்பாங்க பெரியவங்க, முடியாமல் இருப்பாங்க, அவங்களால எந்திக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து விட மாட்டாங்க ப்ரஷ் பண்ண. அப்படின்ற போது இந்த வைப்ஸ் வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயா வெளியே போகிறீங்க, ப்ரஷ் பண்ண முடியல, பாரு எவ்வளோ அழுக்குப்படுறா, தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே பாருங்களேன், இவன் இங்கே பாருங்க எவ்வளோ எப்படி இந்த மஞ்சள் அந்த அழுக்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இருக்கு. எப்படிடா இருக்கு டேஸ்டா இருக்கா இல்லையா? டேஸ்டா இல்லையா? மண்ணு மாதிரி இருக்கா? ஈ காட்டு, இந்த பக்கம் காட்டு. ஸோ இது வந்து நம்ம ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை சமாளிக்க முடியலனா ப்ரெஷ் பண்ண காட்டலை அப்படின்னு சொல்லிட்டா அதான் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் ப்ரஷ் பண்ணியாச்சு. நம்ம மவுத்து வந்து அவன் வாஷ் பண்ண அவசியம் இல்லை. இது தூர போட்டு வா, ஓகேவா? இது உள்ளே போட்டே தூர போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். இது என்ன எனாமல் கேர் வைப்ஸ். இதுலேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வைப்ஸ் இருக்குது. எனாமல் கேர் வைப்ஸ் இது, அப்புறம் ஆக்டிவ் க்ளீன் வைப்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஆக்டிவ் க்ளீனு. இன்னொன்று வந்து ஜென்டில் க்ளீன் வைப்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, இந்த 3 வைப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 2 இது இந்த டூத் பேஸ்ட் வந்து நீங்கள் ஏபிள் டென்ட், அந்த ஏபிள் டென்ட் அப்படின்னு ப்ராடக்ட் நேம் போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது. அமேசானில் நம்ம போட்டோம்னா நம்ம உண்மையிலே அமேசானில் இருக்குல்லடா, இப்போ மார்க்கெட்டில் வந்துருச்சு. நாங்கள் போன அன்றைக்கி தான் அதை லான்ச் பண்ணாங்க, அன்றைக்கி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து வெளியே விட்டாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். ஏபிள் டென்ட்னு போட்டாலே உங்களுக்கு வந்து அமேசானில் அவைலபிள் இருக்கும். அப்புறம் குரூப் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு சரியாக தெரியல. அந்த வெப்சைட்டில் மூலியமாகவும் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணுறதே பெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் நான் அவங்களுக்கு பிரித்து காட்டவே இல்லை பாருங்களேன். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 4 கிட்டு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஒன்று நாங்கள் 4 பேர் போயிருந்தோம்ல, என் ஹஸ்பண்ட் கொண்டு, எனக்கு ஒன்று, தேவ் கொண்டு, இவன் நிஷ்வின் கொண்டு. ஸோ 4 கிட்ட வந்ததுனால 4 பாக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு. அதனால் உங்ககிட்ட காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸை நாங்கள் ஓப்பனே பண்ணல. மித்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணேன், தேவ் கொண்டு யூஸ் பண்ணியாச்சு. எந்த வந்து கோசிஸ்டர் ஃபேமிலி கொடுத்தாச்சு, இவன்து வந்து அந்த இன்னொரு கோசிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் இன்னொன்று இங்கே இருக்குது. அப்படி நாங்கள் வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க யாருக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. நம்மளாம் பேஸ்ட்டு நக்கி திங்கிற பரம்பரைகள், டேஸ்ட்டு பிடிக்கலையா? ஓப்பன் பண்ணிடாத. தேவ் வந்து ப்ரஷ் பண்ணி ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன், அதை நான் வந்து காட்டுறேன். ஓகே, அவன் ப்ரஷ் பண்ணவே விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இங்கே ரொம்ப மஞ்சன்னு இருக்கும். ஆனால் இப்போ இதை யூஸ் பண்ணி ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. ஓரளவுக்கு அந்த அவன்கிட்டயும் அந்த ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும் வாயில், அந்த ஸ்மெல்லு கம்மியாக இருக்குது.
அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும். இப்போ மஞ்சள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன எங்கடா போச்சு? இல்லவே இல்லை, இதில் தான் இருக்கு. கொண்டா. ஸோ ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் த டூத் பேஸ்ட். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த டூத் பேஸ்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் நல்ல கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் அண்ட் மினரல்ஸ் வந்து மெயினாக அந்த ப்ளூ கலரில் இருக்குது. கால்சியம் அண்ட் மினரல்ஸு இந்த இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க, ஸ்வாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாலோ பண்ணாலும் எதுவுமே ஆகாது. The blue it provides a clear unique oral care for those with diverse needs, for people who cannot easily spit out. Abundant is okay, it is safe while அதாவது விழுங்கினாலும் எந்த விதமான ஆபத்தும் உங்களுக்கு வராது அப்படின்றத மாதிரி போட்டிருக்காங்க நம்ம பசங்களுக்காக. வேணாம். ஸோ இதுதாங்க பேஸ்ட்டு. ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது உங்கள் விருப்பம். ஓகே, இது எவ்வளோ ரேட்டுலாம் எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து சாம்பிள் பீஸ் தான். அதனால் வந்துட்டு எனக்கு ரேட் தெரியல. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கால்சியம், இந்த ப்ளூ கலர் வந்து கால்சியம் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் மினரல்ஸ் ஃபார் ஹெல்த்தி டீத். ஓகே, இந்த எல்லோ கலர் வந்து நம்ம ஸ்வாலோ பண்ணலாம். அண்ட் இதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டைரக்ஷன்ஸ், அது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணணும். நார்மலாக நான் எல்லா பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான், பெரிய இந்த மெத்தட்லாம் கிடையாது. ஓகே, ஸோ தேட்ஸ் இட். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் இந்த ப்ராடக்டை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டம். பட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் அண்ட் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களால எழுந்துச்சு பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் எங்களை வந்து அங்கே கூப்பிட்டதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. எங்களையும் மதித்து அவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் எங்களால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு கால் வந்தப்போ உண்மையிலே எனக்கு நம்பவே முடியல. நானே எதுவும் ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நானுமே வந்து இது இவ்வளோ பெரிய லான்ச்சுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு அந்த டைமில் தெரியல. இப்போ தான் அங்கே போன பிறகு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ வெரி ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் கிரேட் தேங்க்ஸ் டு ஏபிள்டன் டீம் அப்படின்னு தான் சொல்ல. மெயினாக அவங்க இன்வைட் பண்ணவங்க நேம் வந்து அக்ருதி. அவங்க வந்து டென்டிஸ்ட், அவங்களும் ஒரு டாக்டர். ஸோ அவங்க வந்து நம்ம தேவ் எப்படி எது மூலியமாக எங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா, நம்ம தேவ் வீடியோஸ் பார்த்து இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம தேவ்குட்டியை. ஸோ அவங்க டென்டிஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து பார்த்ததுனால நான் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது தேவ்க்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ really it was very helpful and thank you for this beautiful opportunity for giving me அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கக்கிட்ட டேரெக்டாகவும் சொல்லிட்டேன். பட் எனிவேஸ் ஒரு வீடியோ மூலியமாக நம்ம சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அண்டு எல்லாத்துலேயும் ஒன்று காமன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி அந்த பெங்களூரில் அந்த கண்டினியூவேஷன் இருக்குது. அந்த லான்ச்சுக்கு போனதே நான் உங்களுக்கு வந்து பெருசாக காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லான்ச்சில் உள்ளது வந்து சில கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அப்படியே நான் பேசிகிட்டு இருக்கேன், அதிலே வந்து ஷேர் பண்ணிடுறேன். இல்லைனா அதுக்கப்புறம் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ போடலான்னு எனக்கும் தெரியல, பார்க்கலாம். நம்ம போக போக ஓரளவுக்கு இந்த நம்ம தேவ் சேனலை ஓரளவுக்கு அதை நம்ம ரீச் பண்ண வைக்கணும், ஓரளவுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ். ஐயோ தூக்கமாக வருது. நீ என்னடா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் போதுங்க விளம்பரம் பண்ணுறதுக்கு. என்னடா இந்த நிஸ்வி அதான் உன்னை கூப்பிட்டாங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா,
ட்ரெயினில் வரும்போது பண்ணாமல் பாருங்க அட்டுலியும் வேற லெவல் மாஸ் பண்ணியிருப்பாரு உங்க ஆள். அதனால் நான் அதை இன்சிடென்ட்டு அதெல்லாம் வந்து கதையாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, பை பை, see you and குட் நைட். பாய் பாய் சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தேவ் வித் மாமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்னடா சொல்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்டா. எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நீ எல்லாம் ஒரு பையனா? நான் தொண்டை தண்ணி வத்த இங்கே ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேனே, அதுக்காகயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பேசுறிய. மக்களே 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 இவனெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க மக்களே. எனக்கும் தேவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. இவனுக்கெல்லாம் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை 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 பை, see you. டாடா.